அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 8th மே. நம்ம நேத்து வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல ஃபார் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினோட இன்ட்ராடே லெவல்ஸ், டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பாருங்க, திஸ் இஸ் ஓப்பன் பிரைஸ். எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பிரைஸ் வந்து 9.5க்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ் 24,233.65 நம்மளுடைய நம்பர்ஸ். ரிமெம்பர் 24,233.65 நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 24,233.35. கிட்டத்தட்ட ஒரு 30 பைசே டிஃபரன்ஸ்ல வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இத நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே கொடுத்த டீடைல்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் க்ளோசிங்மே வந்து நமக்கு 24,176ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 24,182. ரிமெம்பர் எவ்ரி டே நம்ம சொல்றது வந்து ப்ரீ ஓபன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், ஒரு 24,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல 55,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல 77 சென்செக்ஸ் ஆக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரீ ஓபன் மார்க்கெட் இல்ல போஸ்ட் மார்க்கெட், இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம நம்பர்ஸ்லயே ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. அதையும் நம்ம ஏர்லியராகவே கொடுப்பதற்கான காரணம் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில், ஃபர்ஸ்ட் இல்ல இன்னைக்கு ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் ஃபார் நிஃப்டி, தட் இஸ் ஹை. ஸோ இதுக்கப்புறமாகவும் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு அபவ்ல க்ளோஸ் ஆக முடியாமல் அதுல இருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கறது நமக்கு கொடுத்திருந்தாங்க. மல்டிபிள் டைம் நம்மளுடைய செகண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன இந்த 24 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுமே நமக்கு அதுதான் 24 to 33லேயே வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கறதையும் கொடுத்திருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் பிரைஸ்மே வந்து நியர் டு நம்பர் பக்கத்துல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் தட் இஸ் ஹை, எக்ஸாக்ட்லி ஹை அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் நமக்கு இந்த லோ கட் ஆயிட்டு நமக்கு ரீட்ரேஸ் கொடுத்த இடம் வந்து இதுதான், தட் இஸ் எக்ஸாக்ட் என்ட்ரி பாயிண்ட். இதுல இருந்தே நமக்கு ஒரு ஃபால் வந்து கொடுத்திருந்தாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய இந்த மிட் லெவல்ஸ் வந்து மல்டிபிள் டைம் ஆக்ட் அஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ் வந்து நமக்கு தேர்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்ட்லி நம்மளுடைய அந்த மிட் லெவல்லே மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்திருந்தாங்க. க்ளோசிங்மே நம்மளுடைய நம்பர்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது நம்ம பிரியராக இன்டிமேட் பண்ண டீடைல்ஸ். சென்செக்ஸினுடைய லெவல்ஸ் வந்து நமக்கு இது வந்து சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸ் வந்து நமக்கு இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு கம்ப்ளீட்லி வந்து நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல்ஸ்க்குள்ளாகவே 77,576ல இருந்து 77,387 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்குள்ளாகவே இன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் இருந்தாங்க. இவன் ஒரு க்ளோசிங்மே கொடுத்திருந்தாலும் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது சொல்ல முடியல. கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஈவன் நமக்கு வந்து மோர் தென் 1.3% வந்து பேங்க் நிஃப்டி வந்து டவுன்லையும், கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான ஒரு டிஃபரன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே ஒரு வீக்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நமக்கு கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் எல்லாமே அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் வந்து ஒன் டே பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி எந்த பக்கம் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும் அந்த பக்கம் நீங்க மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கிரீனாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்போ போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த பாத்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். எவ்ரிடே சொல்ற மாதிரி மல்டிபிளாக நம்மளுடைய நேம் அண்ட் லோகோலயே வந்து ஒரு சேனல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். ஸோ இதனுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா லைவ்ல வந்து நம்ம ஏப்ரல் மந்த் கம்ப்ளீட்டாக ஒரு 3 வீக்ஸ் வந்திருந்தோம் ஐ திங்க். ஸோ அந்த 3 வீக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. எவ்ரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பாருங்க. அதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ்ல நீங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டெலிகிராம்ல எனக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீசன் எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்ம இதுல தான் போஸ்ட் பண்ணுவோம். இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கறத பிஃபோராகவே நம்ம ஒரு 853K நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். அண்ட் என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன
செக்டார், என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்டிமேட் பண்ணணும். இந்த T ஈக்குவல் டு N செட்டப் வராங்க, பேங்க் நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் வராங்க, நம்மளுடைய டூல் இண்டிகேட்டர், ரோல் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும், நாம என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு, என்ன மாதிரியான ஒரு ட்ரேட்ல வந்து நம்ம இருக்கிறோம், அந்த ட்ரேட்ல வந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் எவ்ரிடே நம்ம இதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் லேர்னிங் பர்பஸ். அண்ட் அகைன் டெல்லிங், இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல, இல்ல யூடியூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது இது உங்களுக்கு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். அகைன் டெல்லிங், நீங்க யூடியூப்ல வந்து ஜாயின் பட்டன்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரியலி தேங்க்யூ. சம்திங் வில் டூ கமிங் டேஸ்ல வந்து கமிங் 1 or 2 monthsல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இது மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாம் ஃபார் யூடியூப் மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரீசன் அகைன் டெல்லிங், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைம் சைக்கிள் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே நமக்கு ப்ரிடிஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ப்ரிடிஷன்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்க போகுது, இப்ப நம்ம ஒரு ட்ரேட்ல இருக்கோம், இந்த ட்ரேட் வந்து சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இது ஹை போகுமா, இப்ப நம்ம ஹைல போகும் அப்படின்னு ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், இது ஹைல போகுமா போகாதா அப்படிங்கிறது நமக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா இந்த டைம் சைக்கிள் நம்பர்ஸ் மட்டுமே நமக்கு கிளியராக சொல்ற விஷயம். ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ட்ரேட்ல வந்து நம்மளால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ டைம் சைக்கிள் அண்ட் நம்பர்ஸ் எவ்ரிடே சொல்றத வந்து இந்த ரெண்டு மட்டுமே மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டைம் சைக்கிள் அண்ட் நம்பர்ஸ் இதை கத்துக்கிறதும் சரி, இதை நம்ம ஃபாலோ பண்றதும் சரி, கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் லாங் ரன்ல நம்மளால மார்க்கெட்ல இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரிந்தால் மட்டுமே எவ்ரி மந்த் நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாகவும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க கிரீனாகவும் கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிரீன்ல இருக்கலாம், இன்னொரு நாள் ரெட்ல இருக்கலாம். மந்த்லி நீங்க உங்களுடைய ப்ரோக்ரஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு வீக்கான சிச்சுவேஷன் தான் இருக்குமே தவிர்த்து ஒரு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அகைன் டெல்லிங், 3 ரூல்ஸ் 30 டேஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாட் ஓன்லி மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும், பட் வியூவர்ஸ் வந்து நான் சொல்ற விஷயம், லைவ்ல இருக்கும் பொழுதும் நான் சொன்ன விஷயம், 3 ரூலை வந்து 30 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சரியான ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ நம்ம மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4th அப்படிங்கிறது நமக்கு வந்து 4th மே இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோஜி மாதிரியான கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டில் இந்த டோஜி மாதிரியான கேண்டில்ல மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு குட் சைனாகவே பார்க்கலாம். பட் எனிஹவ் மார்க்கெட் வந்து இந்த 4th கேண்டிலுக்கும் இந்த டோஜி கேண்டிலுக்கும் அபோல இருக்கும் பொழுது பாசிபிள் நமக்கு அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் பேஸ்ட் ஆன் த based on the time cycle படியும் சரி, based on the candlestick pattern படியும் சரி நமக்கு வந்து above இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். பட் எனிஹவ் ஒன்ஸ் வந்து இதுக்கு அப்புறமாக இந்த லோ கட்டாய் நமக்கு க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா there is a momentum will be big அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய மொமெண்டம் வந்து டவுன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் as of now மார்க்கெட் இப்ப இருப்பது அப்படிங்கிறது புல் பேக் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லலாம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எனி ஃபால் வந்து நீங்க ஒரு லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஆர் ஒன் வீக் அப்புறமாக நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறது வரும். அதை 1 day பிஃபோராகவே நம்ம ஷேர் பண்ணலாம். பட் எனிஹோ இந்த மந்த்துக்கான ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் இல்ல வந்து கமாடிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த டேயினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மெம்பர்ஸ் குரூப்ல ஆல்ரெடி வி ஷேர். எனிஹோ 1 day பிஃபோராகவே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த டேக்கு அப்புறமாக ஃபர்தராக மார்க்கெட் வந்து அபோல க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு அப்போறதுக்கும் டவுன்ல க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா இனிமே நமக்கு டவுன் போறதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ரிமெம்பர் லாஸ்ட் மந்த்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மார்க்கெட் தான் இருக்கே தவிர்த்து இது மாதிரி ஒரு டெண்டிங் மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் நாட் இஸ் ஸ்டார்டட். ரிமெம்பர் இது மாதிரி ஒன்ஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லையா, ஸோ இதை நமக்கு பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் அது கமிங் வீக்ஸ்ல வந்து எப்படி ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பி வித் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அதன்படி உங்களுடைய மொமெண்டம் வந்து நீங்க கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அ குட் ஒன். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு கமிங் 2 daysல வந்து 1 சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஃபார் கமாடிட்டில இருக்கிற நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு 1 சைட் ராலி கொடுக்கும் பொழுது பாசிபிள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்வேஸ் இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 நாட்களில் நடக்கலாம். மண்டே இல்ல டியூஸ்டேல நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இன்னைக்குமே வந்து பேங்க் நிஃப்டி மோர் தென் 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் எந்த அளவுக்கு
அளவுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் டெல்லிங் 3 ரூல்ஸ் 30 days. 3 ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேம் டைம் ஃப்ரேம், சேம் லாட் சைஸ், சேம் இண்டெக்ஸ். இந்த 3 மட்டுமே நீங்க வந்து ஒரு 30 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களால டிசிப்ளினான ஒரு ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது புதிதாக வர ட்ரேடருக்கும் சரி, இல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கெட் போர்ட்ஃபோலியோ இன் கிரீன் அப்படின்னா நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களால ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து growth பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ரெடி டு கிவ். எவ்ரிடே மார்க்கெட் வந்து நமக்கு கொடுப்பதற்காக ரெடியாக இருக்கு. அதை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பாத்துக்கலாம். பிஃபோர் தட் நம்பர்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே சொல்றோம்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு மார்க்கெட்டுடைய க்ளோஸும் சரி, மார்க்கெட்டுடைய நம்மளுடைய நம்பர்ஸும் சரி பக்கத்துலயே வந்திருக்காங்க இல்லையா, வித்தின் 2 பாயிண்ட்ஸ் ஆர் 1 பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ இது மாதிரி தான் அகைன் டெல்லிங் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா ஃபார் கமிங் டேஸ். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியில சொன்னபடியே ஸ்டில் இந்த டோஜி கேண்டில் வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படிங்கிறது இந்த டோஜி கேண்டில் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது இருக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து ஃபோர்த் கேண்டிலுக்குள்ளாக மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் இருந்தாலும் ஒரு வீக்கான சிச்சுவேஷன். பேங்க் நிஃப்டி வந்து ஃபோர்த்துக்கு அபோவ்ல இருக்கும் பொழுது குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபோர்த்துக்குள்ளாகவும் இந்த டோஜி கேண்டிலுக்குள்ளாகவும் மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் இதுக்கு மேல போகும் பொழுது அப்சைட், இல்ல இதுக்கு கீழே போகும் பொழுது டவுன் சைட் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு ஒன் சைட் அலை கொடுக்கலாம். அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டில சொன்னபடியே தான் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு வீக்கான சிச்சுவேஷன். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து வீக்கான சிச்சுவேஷன், நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்பர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கான எவ்வளவு ஆக்குரேட்டாக வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்ல வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாகும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் சொன்னபடியே நம்பர்ஸ் அண்ட் டைம் சைக்கிள் மட்டுமே மார்க்கெட் வந்து லீட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு ட்ரேடை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப மண்டேயுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் அண்ட் செக்டார் வந்து நம்ம சாட்டர்டே ஆர் சண்டேல வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் என்ன டைம் சைக்கிள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய மண்டே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 11th மே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 11th மே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 11th மே கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆட்டோ, ரியாலிட்டி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதுல இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நம்ம மண்டே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படின்னும், என்ன மாதிரியான எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான டார்கெட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னும், அந்த T ஈக்குவல் டு என் செட்டப், அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடத்தை தான் நம்ம வந்து T ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஒரு ஹை அண்ட் லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், இதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் மந்த்ல நம்ம லைவ் செக்ஷன் வந்திருந்தோம் இல்லையா, அந்த லைவ் செக்ஷனுடைய வீடியோல கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி வீடியோல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் நீங்க பாருங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் நாம போஸ்ட் பண்ற இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை லைக் பண்ணுங்க. இது மற்ற மெம்பர்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நம்மளுமே வந்து எவ்ரிடே ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னா நம்புறேன். அண்ட் டே 1ல இருந்தே நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸும் சரி, வியூஸும் சரி, ரொம்ப 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 நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.